ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ், வெல்கம் டு தமிழ்வெல் யூடியூப் சேனல். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியாக பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஐபிஎல்லோட 69வது மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் பஞ்சாப் கிங்ஸ்க்கும். இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவ்யூ அண்ட் பிளேயர்ஸ்க்கான ஸ்டாட்ஸ் எல்லாமே இதில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவரில் ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்ட்டுக்கான டெமோ டீம்ஸ் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லோரும் டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. மேட்சை பொறுத்த வரைக்கும் 19 மே 3:30க்கு இந்த மேட்ச் நடக்குது. இன்றைக்கி டபுள் ஹெட்டர் மேட்ச். அதெல்லாம் ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் பஞ்சாப் கிங்ஸ்க்கும். இந்த பர்டிகுலர் மேட்ச் ஆல்ரெடி எலிமினேட் ஆன பஞ்சாப் கிங்ஸ்க்கு வந்து பெருசாக ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணது. ஆனால் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு இந்த மேட்ச் ரொம்ப 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 முக்கியமான மேட்ச். இந்த மேட்ச்சை இவங்க வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா செகண்ட் பொசிஷன் போகிறதுக்கு கூட வாய்ப்பு ரொம்ப அதிகம். இந்த மேட்ச் இவங்க வின் பண்ணி வெயிட் பண்ணி அடுத்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் லாஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து செகண்ட் பொசிஷனுக்கு போயிடுவாங்க. செகண்ட் பொசிஷன் போகிறவங்களுக்கு 2 வாய்ப்பு அதில், அதாவது குவாலிஃபயர் 1ல் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆனால் கூட திரும்ப இன்னொரு வாய்ப்பு வந்து இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மேட்ச்சை வந்து கம்பல்சரி வின் பண்ணி அவனுங்கிற கட்டாயத்தில் தான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் ஹைதராபாத்தில் நடக்குது. ஸோ எஸ்ஆர்ஹெச்சோட ஹோம் கிரவுண்டில் நடக்கிறது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் தான். பிச் ரிப்போர்ட்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹைதராபாத் பிச்சை பொறுத்த வரைக்கும் இங்கே சேசிங் டீம் தான் இதுக்கு முன்னாடி நிறைய மேட்சஸ் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட்டு கொஞ்சம் மேட்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறவங்க ஒரு நல்ல ஒரு டோட்டலை வந்து, அதாவது நல்ல ஒரு ஸ்கோரை வந்து செட் பண்ணி வச்சிடறாங்க. அது வந்து சேஸ் பண்ண முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த லாஸ்ட்டு விளாண்டு 2-3 மேட்சஸில். ஸோ ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறவங்க இங்கே நிறையவே இருந்தது. இங்கே பொறுத்த வரைக்கும் இன்சியலாக வந்து முதல் அந்த 15-20 பால் ரொம்ப 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 குரூஷியலுங்க. இங்கே நல்ல ஸ்விங் இருக்கும், நல்ல அன்ஈவனான ஒரு பவுன்சஸ் இருக்கும். ஸோ முதல் 20 பால் ரொம்ப ரொம்ப குரூஷியல். அதில் வந்து 1 or 2 விக்கெட்ஸ் விழுந்துருச்சுன்னா ஃபஸ்ட் பேட் பண்ணுறவங்க 145 to 150 ரன்ஸ்குள்ளே அடிப்பதற்கான வாய்ப்பு தாங்க மோஸ்ட் ப்ராபபிள் இருக்கும். இங்கே வந்து செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் வந்து 1 or 2 விக்கெட்ஸ் எடுப்பதற்கான விக்கெட்ஸை கொஞ்சம் அதிகமாக எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். நல்ல டர்ன் கிடைக்கும் செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும். வெனு ரெக்கார்டுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 77 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 36 மேட்ச் வந்து பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணவங்களும் பேட்டிங் செகண்ட் பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா 41 மேட்சும் வந்து இங்கே வின் பண்ணியிருக்காங்க. ஹெட்வர்ட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 15 மேட்சும் பஞ்சாப் கிங்ஸ் வந்து 7 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 22 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. இதில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தான் கொஞ்சம் அப்பர் ஹேண்டாக இருந்திருக்காங்க. ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன் பார்த்தோம் அப்படின்னா அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட் 2 பேரும் இந்த இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அடுத்ததான் நிதிஷ்குமார் ரெட்டி, ஹென்ரிக் கிளாசன், சன்வீர் சிங், அப்துல் சமாத், ஷபாஷ் அகமது, பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார், வைசாக் விஜயகாந்த், தென் அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா டி நடராஜன், அடுத்ததான் ஜெயதேவ் உன்னட்கட். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா விஜயகாந்த், வைசாக் இவரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் தான் இவருக்கான வாய்ப்பு கிடச்சிது. ஸோ அதில் பெருசாக விக்கெட்ஸ் எடுக்க திரும்பவும் அவருக்கான ஒரு வாய்ப்பு வந்து கொடுப்பாங்க இந்த மேட்சும். பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஷிகர் தவன் இந்த மேட்ச் உள்ள வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகங்க. கொஞ்சம் இன்ஜுரியில் இருந்தார். இன்ஜுரி ஃபிட் ஆகிட்டார். இன்ஜுரி சரியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான நியூஸஸ் வந்துட்டு இருந்துச்சு. லாஸ்ட் 2-3 மேட்சஸ் அப்படி வந்துட்டு இருந்துச்சு. இருந்தாலும் ஃபுல்லாக ஃபிட் ஆகலன்னு அவருக்கு வந்து வெளியே உட்கார வந்தாங்க. இப்போது எல்லா பிளேயர்ஸும் வெளியே போயிட்டாங்க. லியாம் லிவிங்ஸ்டனாக இருக்கட்டும், கசிசோ ரபாடா கிளம்பிட்டார். தென் அடுத்ததாக வந்து ஷாம் கரன் கிளம்பிட்டார். இப்படி எல்லா வெளிநாட்டு பிளேயர்களும் கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்க வந்து லோக்கல் பிளேயர்ஸை வச்சு தான் ஆட வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்காங்க. ஷிகர் தவன் டேரெக்டாகவே பிளேயர்களுக்குள்ள வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஷிகர் தவன் அண்ட் பிரப்சிம்ரன் சிங் 2 பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. தென் அடுத்ததாக ரெய்லி ரோஷோ, செசாந்த் சிங், ஜித்தேஷ் சர்மா, அத்துஷ் சர்மா, ஹர்ப்ரீத் பார், ஹர்ஷல் பட்டேல், ராகுல் சகர், நாதன் எல்லிஸ், வித்வந்த் கவேரப்பா, தென் அடுத்ததாக பார்த்திங்கன்னா அதர்வட் டைட். ஸோ அதர்வட் டைடை மோஸ்ட் ப்ராபபிலி ஒரு இம்பேக்ட் பிளேயராக வந்து பயன்படுத்த சான்சஸ் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் கிங்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இப்போது கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம எந்த மாதிரி ஆப்ஷன் பிளேயர்ஸை சூஸ் பண்ணலாம், யார் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும், இப்படிலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் குபேரா ஃபேண்டஸியில் ஜாயின் பண்ணலைன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேப்டன், வைஸ் கேப்டன், டீம்ஸ் இப்படி எதுவுமே நீங்கள் போட வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரே ஒரு பிளேயரை மட்டும் சூஸ் பண்ணி உங்களால் நிறைய ஏர்ன் பண்ண முடியும். இப்போ இந்த மேட்ச், அதாவது எஸ்ஆர்ஹெச்சுக்கும் பஞ்சாப் கிங்ஸ்க்கும் அந்த மேட்ச்சை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே வந்து கிளாசிக்
டியோ குயின்டோ அப்படின்னு சொல்லி ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் குயின்டோவை டச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 5 பிளேயர் அவங்க மேண்ட்ரியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ டியோவிலே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல், ப்ரோன்னு சொல்லி 2 இருக்குது. ஸோ அதில் நார்மல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பிளேயர் அவங்களே மேண்ட்ரியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 5 பிளேயர்லேருந்து நீங்கள் ஒருத்தரை சூஸ் பண்ணுறீங்க. எக்ஸாம்பிளுக்கு ரோஹித் சர்மாவை சூஸ் பண்ணிடுறீங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா 35 ரன்ஸ் அடிக்கிறாரு. உங்களோட ஆப்பனன்ட் நீங்கள் யாரை பிக் பண்ணியிருக்கீங்க, அதாவது ரோஹித் சர்மாவை தான் பிக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு மீதி இருக்கிற 4 பேர்த்துலேருந்து ஒருத்தரை பிக் பண்ணுவார். அவர் என்ட்ரி கிளாஸ்னு பிக் பண்ணிடுறாரு. நீங்கள் வந்து ரோஹித் சர்மா பிக் பண்ணியிருக்கீங்க, அவர் என்ட்ரி கிளாஸ்னு பிக் பண்ணிடுறாரு. ரோஹித் சர்மா 35 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுக்கிறாருன்னா என்ட்ரி கிளாஸ் 40 பாயிண்ட்ஸ் எடுக்கிறாருன்னா என்ட்ரி கிளாஸ் வின், நீங்கள் லாஸ்ட். ஸோ இதுதான் கான்செப்ட். பிளேயர் வெஸ் பிளேயர் பேட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ணக்கூடிய டெபாசிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி சார்ஜஸ் அவங்க பிடிப்பதில்லை. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்வைட் கோட் வந்து தமிழ் பெல். இப்போ பிளேயர்ஸ்க்கான ஸ்டாட்ஸ் வைஸ் பார்த்துருவோம். ஸோ அபிஷேக் சர்மா பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்டில் 6 மேட்ச் ப்ளே பண்ணி 107 ரன் தாங்க அடிச்சிருக்காரு. 20 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் தான் வச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் கொஞ்சம் போராக இருக்குது. பட் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த சீசனில் அவர் வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, வெனுவை பொறுத்த வரைக்கும் 13 மேட்ச்சில் 258 ரன் அடிச்சிருக்காரு. வெனுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா 25 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் தாங்க வச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வெனு ரெக்கார்ட் ரெண்டுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா 20, 22 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் தான் இருக்குது. ஸோ அது வந்து மிகப்பெரிய மைனஸ். பட் கரண்ட் ஃபார்ம் ஓரளவு நல்லா இருக்குது. இந்த வெனுலையுமே நல்ல ஃபார்மில் இருக்கார். ரீசன்ட் ஃபார்ம்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. டிராவிஸ் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்டில் 2 மேட்ச் ப்ளே பண்ணி வெறும் 32 ரன் தாங்க அடிச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் கொஞ்சம் போராக தான் இருக்குது. வெனுவில் வந்து பார்த்தீங்கன்னா 6 மேட்ச் ப்ளே பண்ணி 261 ரன் அடிச்சிருக்காருங்க. வெனு ரெக்கார்ட் வேறு லெவலில் வச்சுருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 45 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு வெனுவை பொறுத்த வரைக்கும். ரீசன்ட் ஃபார்ம்ஸ் செம்ம ஃபார்முங்க. ஸோ கரண்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வச்சிருக்காரு டிராவிஸ் ஹெட்டை பொறுத்த வரைக்கும். நிதிஷ்குமார் ரெட்டி அவரை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்டில் ஒரே ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 64 ரன் அடிச்சிருக்காரு. ஒரு விக்கெட்டும் எடுத்திருக்காரு. வெனுவில் 4 மேட்ச் ப்ளே பண்ணி 103 ரன் 25 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு வெனுவில். ஹெட் டு ஹெட்டில் ஒரே ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 64 ரன் அடிச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏற்றம் இறக்கமாக தாங்க இருக்குது. ஒரு மேட்ச் ஆடுறாரு, ஒரு மேட்ச் ஆடல. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஏற்றம் இறக்கமான ஒரு ரீசன்ட் ஃபார்ம் தான் வச்சிருக்காரு நிதிஷ்குமார் ரெட்டி. ஹென்ரி கிளாசனை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் ப்ளே பண்ணி ஹெட் டு ஹெட்டில் வெறும் 9 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் கொஞ்சம் போராக தாங்க இருக்குது. வெனுவில் வந்து பார்த்தீங்கன்னா 11 மேட்ச் ப்ளே பண்ணி 393 ரன் அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 37 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. வெனுவை பொறுத்த வரைக்கும் கரண்ட் ஃபார்மும் நல்லா இருக்குங்க. அது இல்லாமல் விக்கெட் கீப்பர் பண்ணுறதால அந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸில் ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவார். வெறும் 20 ரன் அடிச்சா கூட ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 60+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வர சான்சஸ் ரொம்ப அதிகம் ஹென்ரி கிளாசனுக்கு. ஷபாஷ் அகமதை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்டில் 6 மேட்ச் ப்ளே பண்ணி 44 ரன்ஸ் மட்டும்தான் அடிச்சிருக்காரு. ஒரு 3 விக்கெட்டை வந்து எடுத்திருக்காரு. வெனுவை பொறுத்த வரைக்கும் 7 மேட்ச் ப்ளே பண்ணி 58 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வெனு ரெக்கார்ட் ரெண்டுமே வந்து கொஞ்சம் போராக தாங்க இருக்குது ஷபாஷ் அகமதை பொறுத்த வரைக்கும். அப்துல் சமாதை பொறுத்த வரைக்கும் 4 மேட்ச் ப்ளே பண்ணி ஹெட் டு ஹெட்டில் வெறும் 41 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஒரு 9 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் தாங்க வச்சிருக்காரு ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும். வெனுவில் 10 மேட்ச் ப்ளே பண்ணி 109 ரன்ஸ். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வெனு ரெக்கார்ட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு பெருசாக இல்லாதது மிகப்பெரிய ஒரு மைனஸாக இருக்குது. அவர் வரக்கூடிய டவுன் அந்த மாதிரியான டவுன். ஸோ அதனால் கடைசியாக வந்து ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்கும் அப்துல் சமாதுக்கு. அடுத்ததாக பேட் கமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 5 மேட்ச் ப்ளே பண்ணி 5 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட் டு ஹெட்டில். வெனுவில் வந்து பார்த்தீங்கன்னா 9 மேட்ச் ப்ளே பண்ணி 9 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. ரன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா 39 ரன்ஸ் அடிச்சிருக்காரு வெனுவில். ஹெட் டு ஹெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 21 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற ஒரு ரேஷியோ தான். ரீசன்ட் ஃபார்மும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. மேட்ச்சுக்கு மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. பேட்டிங்கில் வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக 15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பார். சன்வீர் சிங் லாஸ்ட் மேட்ச் தான் அவருக்கான வாய்ப்பு கொடுத்தாங்க. பட் அவருக்கு மேட்ச் நடக்கல. ஹெட் டு ஹெட் ரெக்கார்டும் சரி, வெனு ரெக்கார்டும் அவருக்கு கிடையாது. ரீசன்ட் ஃபார்ம் ஓரளவு டீசெண்டாக இருக்குது. ஒரு வாய்ப்பு கிடைத்தால் ஒரு 15லேருந்து 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பார். புவனேஸ்வர் குமாரை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்டில் 20 மேட்ச் ப்ளே பண்ணி 29 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. வெனுவில் 50 மேட்ச் ப்ளே பண்ணி 50 விக்கெட். ஸோ ரெண்டுலேயுமே நல்லா இருக்குது. அதான் ஹெட் டு ஹெட் ரெக்கார்டும் நல்லா இருக்குது, வெனு ரெக்கார்டும் டீசெண்டாக இருக்குது. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக விளையாண்ட 3 மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக விளையாண்ட 4 மேட்சுமே அவர் விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. ஸோ 2 விக்கெட், 1 விக்கெட், 3 விக்கெட், 1 விக்கெட்னு சொல்லி கடைசியாக விளையாண்ட எல்லா மேட்சஸுமே அவர்கிட்ட வந்து விக்கெட்ஸ் வந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வெனுவில் அவர் விளையாண்ட 2 மேட்ச்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக விளையாண்ட 2 மேட்ச்சில் ஒரு மேட்ச் வந்து 2 விக்கெட்டும், ஒரு மேட்ச் வந்து 3 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஸோ வெனு ரெக்கார்ட் ரொம்ப 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 சூப்பராக வந்து அவருக்கு இருக்குது. ஹெட் டு ஹெட் ரெக்கார்டும் ஓரளவு டீசெண்டாக இருக்கிறதுனால இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு கொஞ்சம் அதிகம் தான். தங்கராசன் நடராசனை பொறுத்த வரைக்கும் 5 மேட்ச் ப்ளே பண்ணி 4 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட் டு ஹெட்டில். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 2 மேட்ச்சுக்கு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனுவில் 11 மேட்ச் ப்ளே பண்ணி 12 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக விளையாண்ட 2 மேட்ச் அவர் விக்கெட் இல்லாமல் தான் போயிருக்காரு. ஸோ அதுக்கு முன்னாடி எல்லா மேட்சுமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 2 விக்கெட்டாவது எடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு. கடைசியாக விளையாண்ட 2 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை, விக்கெட்ஸ் எதுவும் எடுக்காதது மிகப்பெரிய மைனஸாக இருக்குது. பட் ஃபஸ்ட்டு பவுல் பண்ண போகிறாங்கன்னா கண்டிப்பாக 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு ரொம்ப அதிகங்க. ஜெயதேவ் உன்னட்கட்
13 மேட்ச் ப்ளே பண்ணி 8 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் வெனுவில் 11 மேட்ச் ப்ளே பண்ணி 18 விக்கெட். வெனு ரெக்கார்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுலேயும் பர்டிகுலராக ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா 3 மேட்ச்சுக்கு 7 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ண போகிறாங்கன்னா ஜெயதேவ் உன்னட்கட் ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்காக கண்டிப்பாக உங்களோட கிராண்ட் லீக்ஸில் ட்ரை பண்ணிக்கோங்க. விஜயகாந்த் வைசாக் அவர் பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட் ரெக்கார்டும் சரி வெனு ரெக்கார்டும் இல்லை. ரீசன்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக விளையாண்ட 2 மேட்ச் அவர்கிட்ட பெருசாக விக்கெட்ஸ் எதுவும் வரல. டீசெண்டான பவுலருங்க. கண்டிப்பாக வந்து விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் அதிகம் இருக்குது. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ பர்சன்டேஜாக இருப்பார். கண்டிப்பாக உங்களோட கிராண்ட் லீக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு ரொம்ப அதிகம். அவரோட பவுலிங் ஆக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கணிப்பதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு கொஞ்சம் அதிகம். பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் பிரப்சிம்ரன் சிங் 5 மேட்ச் ப்ளே பண்ணி 45 ரன் தாங்க அடிச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ரொம்பவே போராக இருக்குது. வெனுலையும் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 16 ரன் அடிச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வெனு ரெக்கார்ட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போராக தாங்க இருக்குது பிரப்சிம்ரன் சிங்க்கு. ஷிகர் தவானை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 34 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. வெனுலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 37 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வெனு ரெக்கார்ட் ரெண்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்கிறதுனால ஷிகர் தவான் உள்ளே இருந்தாருன்னா மஸ்ட் ட்ரைன்னே சொல்லுவேன் நான். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வெனு ரெக்கார்ட் ரெண்டுமே சூப்பராக இருக்குது. ரெய்லி ரோஷோ ஒரே ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 14 ரன் அடிச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட்டில் வெனுவில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் ப்ளே பண்ணி 57 ரன் அடிச்சிருக்காரு. வெனு ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 25 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜில் வச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட்டில் ஒரு 14 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஒரே ஒரு மேட்ச் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. வெனு ரெக்கார்ட் கொஞ்சம் நல்லா இருக்குது. ரீசன்ட் ஃபார்மும் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக விளையாண்ட ஒரு 4 மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 25 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜில் வந்து அவர் அடிச்சிருக்காரு. பஞ்சாப் கிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக செசான் சிங் வந்து ஒரே ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 46 ரன் அடிச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட்டில் வெனுவில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அவர் ப்ளே பண்ணல. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அவர் வந்து அது இல்லாமல் கொஞ்சம் டாப் ஆர்டர்லேயே ப்ரொமோட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக 25 ரன்ஸ் வரைக்கும் ஆடிட்டு இருக்காரு எல்லா மேட்சுமே. தென் அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகமுள்ள இடங்களில் அவரோட ஃபீல்டிங் பொசிஷனை வச்சுக்கிறாரு. 1 or 2 கேச்சஸும் அவர் வந்து பிடிச்சிட்டு இருக்காரு. ஜித்தேஷ் சர்மா இவர் தான் வந்து இந்த மேட்ச் வந்து விக்கெட் கீப்பர் பண்ண போகிறாரு. 4 மேட்ச் ப்ளே பண்ணி 53 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ரொம்பவே புவராக இருக்குது. வெனுவிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 4 ரன் தான் அடிச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்மும் ரொம்ப புவராக இருக்குது. ஜித்தேஷ் சர்மாவுக்கு இது வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கார். கஷ்டமான காலநிலையில் இருக்காருன்னு சொல்லலாம். இந்தியன் டீமுக்காகவே விளையாடிட்டு திரும்ப வந்து ஐபிஎல்ல வந்து விளையாடுறப்போ இந்த சீசன் ஃபுல்லாகவே அவர் வந்து ஒரு ஒர்ஸ்ட் ஃபார்மை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காரு. பேட்டிங்கில் வந்தாருன்னா கண்டிப்பாக ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு விக்கெட் கீப்பர் மூலியமே கிடைக்கக்கூடிய அந்த ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 40லேருந்து ஒரு 45 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வர சான்சஸ் இருக்கும். அத்துஷ் சர்மா ஒரே ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 33 ரன் அடிச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட்டில் வெனுவில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ப்ளே பண்ணதில்லை. ரீசன்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக விளையாண்ட ஒரு 5 மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் பேட்டிங்கே வரல. ஒரு 3 மேட்ச் பேட்டிங் வந்தார். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ரன்ஸ் இல்லை. அதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 30 ரன் அப்படிங்கிற ஒரு ஆவரேஜில் தான் அடிச்சிருக்காரு. ஸோ அத்துஷ் சர்மா பேட்டிங்கான வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக வந்து ஒரு 15லேருந்து ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பார். ஹர்ப்ரீத் பார் ஹெட் டு ஹெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4 மேட்ச் ப்ளே பண்ணி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட். வெனுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி விக்கெட்ஸ் எதுவும் எடுக்கல. ஸோ மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற ரேஷியோவில் வர நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஹர்ஷல் பட்டேல் 13 மேட்ச் ப்ளே பண்ணி 12 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட் டு ஹெட்டில் வெனுவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புவர் ரெக்கார்டு தாங்க. 5 மேட்ச் ப்ளே பண்ணி வெறும் 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஹெட் டு ஹெட்லேயும் ஒரு விக்கெட் தான், மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட். பட் வெனுலையும் வந்து பார்த்தீங்கன்னா 5 மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ரீசெண்டாக இருக்குது. வெனு ரெக்கார்ட் கொஞ்சம் புவராக தாங்க இருக்குது ஹர்ஷல் பட்டேலுக்கு. நாதன் எல்லிஸ் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் இது வரைக்கும் ப்ளே பண்ணலை. வெனுவில் ஒரே ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி விக்கெட்ஸ் எதுவும் எடுக்கல. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸோ மேட்ச்சுக்கு 2 விக்கெட் அப்படிங்கிற ரேஷியோவில் எடுத்துருவார். அதுலேயும் ஃபஸ்ட்டு போலிங்கன்னா 2 விக்கெட்டுங்கிறது 3 விக்கெட்டாக கூட அவர் எடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் நாதன் எல்லிஸை பொறுத்த வரைக்கும். ராகுல் சகரை பொறுத்த வரைக்கும் 7 மேட்ச் ப்ளே பண்ணி 8 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. ஹெட் டு ஹெட்டில் மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற ரேஷியோவில். வெனுலையும் வந்து பார்த்தீங்கன்னா 3 மேட்ச்சுக்கு 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ரீசன்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக விளையாண்ட ஒரு 5 மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் விக்கெட் இல்லாமல் இருக்கார். மீதி எல்லாமே 2 விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 3 முறை எடுத்திருக்காரு. மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கை ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் இன்னிங்ஸில் இங்கே ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு ராகுல் சகருக்கு இருக்குது. காவேரப்பா இவர் விளையாண்ட ரீசன்ட் ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா மேட்ச் கண்டிப்பாக விக்கெட் எடுத்துடுறாரு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வெனு ரெக்கார்ட் ரெண்டும் இல்லை. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே டீசெண்டாக இருக்குது. தென் கடைசியாக வந்து பஞ்சாப் கிங்ஸுக்காக விளையாண்ட மேட்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சும் அவர்கிட்ட தான் நம்ம மினிமம் 1 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதர்வா டைட் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வெனு ரெக்கார்ட் ரெண்டுமே இல்லை. ரீசன்ட் ஃபார்மும் ரொம்பவே கொஞ்சம் பிலோ ஆவரேஜாக தான் இருக்குது. பை சான்ஸ் ஷிகர் தவான் திரும்பவும் இன்ஜுரி அவர் உள்ள ஆடல அப்படின்னா அதர்வா டைட் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுவார். ரொம்ப லோ பர்சன்டேஜாக தாங்க இருப்பார். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. பெருசாக அவ்வளோ சீக்கிரமாக ஒரு ஹார்ட் ஹிட்டிங்கு போக மாட்டார். பாலுக்கு தகுந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி ஆடுவார். டொமஸ்டிக் லெவலில் ரொம்பவே சூப்பரான ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. நல்லாவே பர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருக்காரு டொமஸ்டிக் லெவலில்.
அதர்வைஸ் டைட் இந்த மேட்ச் உள்ளே இருக்காரு, ஷிகர் தவன் இல்லை, இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாருன்னா ஒரு பிக் டிஃப்ரென்ஷியல் பிக்காக இருப்பார். கண்டிப்பாக உங்களோட கிராண்ட் லீக்ஸில் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. தென் அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போது கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன்ஸ். ஆஸ் யூஸ்வல் ஸ்மால் லீக்ஸில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட்டுக்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கொடுத்துருவாங்க. தென் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா கூட ஒன்றும் கிராண்ட் லீக்ஸில் ஸ்மால் லீக்ஸில் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கொடுத்துருவாங்க. வேறு யாருக்குமே டபுள் ஆப்ஷன்ஸ் வைஸ் இல்லை. ஷிகர் தவன் இருந்தார்னா ஷிகர் தவனுக்கு யாராவது ஒருத்தவங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்மால் லீக்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி எல்லாருமே டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, தென் ஹென்ரி கிளாசன் இந்த 3 பேருக்கும் தான் வந்து எல்லாருமே வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க உங்களோட ஸ்மால் லீக்ஸில் உங்களோட ஆப்பனன்ஸ் எல்லாருமே. கிராண்ட் லீக்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து டி நடராஜன், ஸோ அவருக்கு வந்து கண்டிப்பாக ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கொடுத்து பாருங்க. தென் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்குமார் விசய்காந்த், ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்கில் நீங்கள் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கொடுத்து பாருங்க. தென் அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் நாதன் எல்லிஸ் ஃபஸ்ட்டு பவுல் பண்ண போகிறாருன்னா கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கொடுத்து பாருங்க. தென் லைக் அதர்வைஸ் ட்ரைட் மேபி ஷிகர் தவன் இல்லை, அந்த இடத்துல இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிற அதர்வைஸ் ட்ரைட்னா அவருக்கு ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்கில் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. பாலுக்கு தகுந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி ஆடுவாருங்க. தவறான பாலை பவுண்டரிஸில் ட்ரீட் பண்ணுவார், மீதி பாலாம் ரொட்டேட் பண்ணி ஆடுவார். ரொம்ப டிஃப்ரென்ஷியலாக இருப்பார், ரொம்ப லோ பர்சன்டேஜாக இருப்பார். மோஸ்ட் ஆஃப் ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் கொடுத்து ஒரு ரொம்ப ரிஸ்க்காக ஒரு கேப்டனாக கொடுத்தீங்கன்னா ஒரு 50 ரன் அடிச்சார்னா ரொம்ப டிஃப்ரென்ஷியல் பிக்காக வந்து இருப்பார் அதர்வைஸ் டைட். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட எண்டில் வந்துட்டோம், நம்ம ஐபிஎல்லோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரே மேட்ச் தான் இருக்குது, இந்த வீடியோ இல்லாமல் இன்னொரு மேட்ச் தான் இருக்குது. ஸோ அப்புறம் பிளே ஆஃப்ஸ்க்கான வீடியோஸ்லாம் கவர் பண்ணிடுவோம். ஏன்னா இப்போ நம்ம வந்து முக்கியமான டீம்ஸ் கூட தான் மேட்ச் அப்படிங்கிறப்போ அவங்க பிளே ஆஃப்ஸ்குள்ளே வந்துடுவாங்க அப்படிங்கிற கான்செப்ட்டில் இருக்கிறப்போ ஸோ நிறைய சேஞ்சஸ்லாம் இருக்குங்கிறதுனால தான் நம்ம பெருசாக நம்ம வீடியோஸ் மேக் பண்ணலை. கண்டிப்பாக பிளே ஆஃப்ஸ்க்கு எல்லாத்துக்குமே எல்லா மேட்சுக்குமே நம்ம வீடியோஸ் வந்துடும். தென் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஐசிசி வேர்ல்டு கப், T20 வேர்ல்டு கப்புக்கு வந்து எல்லா மேட்சுக்குமே வீடியோஸ் வந்துடும். ஸோ இதை வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.